நாம வைக்கிறோமா? சொன்ன வைக்கிறவங்களுக்கு இன்னும் வைக்கல. அன்னைக்கே கொடுத்தாரு. நாராயண நாம வந்தது. என் பேரே கிருஷ்ணன் தான். அப்புறம் அதே தான் நம்ம வச்சு பண்றது தான். நீங்க போடுற ஐயா கூட கூட்டிட்டு வந்துடும். பூரா பார்த்துருக்கீங்க. டாக்டர் போனீங்களா? டாக்டர் போனாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. ரெஸ்ட் எடுத்தா வேலையை பார்த்தா சோறு திக்கிறது எப்படி, நம்ம கஷ்டப்படுறது எப்படி? அதான் கீழே தான் இருங்க. இப்போ நான் ஒண்ணுமே பண்ணாம ஒன்று சரி பண்ணி தரேன். ஏன் கடை போறீங்க? ஒரு கீழே விழுந்த மாதிரி வருது. கீழே விழுந்தீங்களானே? கீழே விழுந்து பாருங்க, நடந்து பார்க்க பயப்பட்டு பாருங்க. வழி இல்லாம தர வழி இல்லையா? பாருங்க, இந்த வெயிட் தீக்கிறது போய் இந்த மாதிரி ஃப்ரீயாக காலையில் கோயிலுக்கு வரவங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்க. பண்ணிட்டு தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. சரி, சூடு பண்ணுங்க. துணியில் நினச்சி ஒத்தடுங்க. வலி காணாமல் வரவே வராது. நடந்து போங்க பாருங்க. வழியில இல்லைங்க, நல்லா திறக்கு. அந்த கெண்டைக்கால் பிடிச்சிங்களே, அந்த பிடிச்சோட வைக்கிறது அதே இருக்கு. வழி திரும்புங்க. அப்படி இது நல்லா என்ன பண்ண ஒத்தரம் நீங்க. ஐயா வணக்கங்க. என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. திருப்பூர் மாவட்டம் கனதிபாளையம் கிராமத்தில் பைரவர் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். எனக்கு இந்த கடந்த 2 மாசமாவே முட்டி வலி, காலை அழுந்தி ஊனி நடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருந்தது. ஐயாவை சந்திச்சேன். ஐயா மருந்து கொடுத்தாரு. கால் வலிங்கிறதுக்கு ஆயில் போட்டு நீ விட்டாரு. இப்போ என்னால் அழுந்தி நடக்க முடியுது. உடனடியாக இந்த பலன் கிடைக்குது. ஐயா சொன்ன மாதிரி அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை பின்பற்றி வந்தா வலி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சீக்கிரத்திலே முழுசா குணமாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா வந்திருக்குங்க. எவ்வளவு நாளா வலியில இருக்கீங்க? 2 மாசத்துக்கு மேல இருந்ததுங்க எனக்கு இது. 2 மாதத்துக்கு மேல இருந்த வலிங்க. இப்போ வந்து ஐயாட்ட பண்ண அவர் கைப்பட்டாரு, மருந்து கொடுத்தாரு. இப்ப என்னால காலை அழுந்தி ஊனி நடக்க முடியுது. நடக்கிறீங்க இப்போ? நல்லா நடக்க முடியுது. சும்மா நடந்து காட்டுங்க. முதல்ல இப்படி எந்திரிக்கிறது கஷ்டப்படுவாங்க. நிக்கிறதுக்கு இப்படி காலை அழுந்தி ஊன்றதுக்கு ஒரு காலில் நிக்கிறதுக்கு முடியாது. ஆனா இப்ப நல்லாவே நிக்க முடியுது என்னால. ஓகே. சவுண்ட் வருது. ஒரு கை இடையில இப்ப மாத்திரம் போது சாப்பிடுறது இல்ல. நைட்ல தூங்கவும் முடியல. சுத்தமா வழி போகாது. பாதிதான் இருக்கு சொல்றேன். பாதி வழி குறையும், பாதி இருக்குன்னு சொல்லிக்க. இருக்கு எப்படி இருக்கு? பேசிட்டு தண்ணீரை கொஞ்சம் கல்லுக்கு போட்டு பத்திரம் கொடுக்கணும். குறையும். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கனவதிபாளையம் பஞ்சாயத்துல மாதேஸ்வரர் டு மலையம்பாளையம் போற ரோடு கல்யாண மண்டபத்துல ஒரு ஐயா இந்த கால் வலி, கை வலி, சில ஒரு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இருக்கிற மக்கள், ஊர் மக்கள் கனவதிபாளையம் பஞ்சாயத்துல நடைபெற்று கொண்டு இருக்குது. இது ஐயா இப்படி ஒரு 2 வருஷம் கால அளவில் எனக்கு ரொம்ப வலி, இந்த வலி பயங்கரமாக எடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ ஐயா கையை வச்சு ஒரு எண்ணெயை போட்டு நெய்வுனாங்க. நெய்வுனதுக்கு அப்புறம் இப்போ கையை நல்லா எனக்கு தூக்க முடியுது. அனைத்து மக்களும் இதை கரெக்டாக பயன்பாடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இந்த உலகம் மட்டும் தான் வேலை செய்யாது. நீ என்ன பண்ணுமா, இந்த கையை வச்சு சப்போர்ட் பண்ணி தூக்கு மேல தூக்கு 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 இன்னும் தூக்கு இன்னும் தூக்கு ஒரு அதே எக்ஸசைஸ் பண்ணிட்டே வரணும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ரிலீஃப் ஆகுதுன்னு ஆகாது. பின்னாடி எழுதிக்கணும். பாருங்க இங்க நிறைய கொடுக்கணும், கொஞ்சம் இங்க நிறைய தரணும். என் நரம்பு வேலை செய்யல புரியுதாமா? இங்க மட்டும் போய் செய்ய கம்மியா சொல்லி பார்த்து வெயிட்டா இருந்துச்சுங்க. வெயிட்டா இருந்துச்சு. இப்ப சுமக்கிற மாதிரி இப்ப எப்படி வெயிட் கம்மி. வழியில எப்படி இருக்குது? ஓரளவுக்கு பரவாயில்லையா? எப்படி இருக்குது? பரவாயில்ல. வெயிட் இருந்தது, வெயிட் கம்மி ஆயிடுச்சுங்க. வலி கம்மி. இந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும் பண்ண அப்படின்னா குறையாதுமா. திருப்பூர் மாவட்டங்க, வேளம்பட்டிக்கு ஒரு கிராமங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் மாதிரி ஒரு இது வந்ததுங்க. மூளை தண்ணி அடிச்சுட்டு இருந்ததுனால கொஞ்சம் டென்ஷனாகி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி அடிச்சிருங்க. அந்த ஐயா சாமி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அண்ணன் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரெடி ஆயிருன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி கை பாத்தீங்கன்னாங்க ஒரு 5-6 கிலோ 7 கிலோ ஒரு 4 வருஷமாவே ஒரு 5-6 கிலோ வெயிட் பேக் எப்படி போட்டு போனா எப்படி இருக்குன்னு ஒரு ஸ்டேஜ் அதே மாதிரிதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப லைட்டா அந்த எண்ணெய் போட்டு அந்த வெயிட் இல்லைங்க, அப்படியே கம்மியா இருக்கு, நார்மலா இருக்குங்க. பரவாயில்ல, எண்ணெய் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இப்போ ஃபாலோ பண்ண ரெடி ஆகி நம்பிக்கை இருக்கு. வீட்டுல நீங்க பண்ணணும். நிறைய வருங்க. அப்புறம் என்னத்தான் என்னத்தா இப்படி கையாட்டா குழந்தை மாதிரி ஆயிட்டா. அப்படி கதையை பேசிட்டா. வரலாம் வைத்தியங்கள்லாம் சொல்ற பக்கம் போய் பாத்துங்க. ஒரு வயக்காட்டுல காலில் ஒரு சுவீல் பட்டது ஒண்ணுதான் சைடே வெயிட்டா ஒரு 5 வயசு குழந்தை சமைச்ச மாதிரி சைடே வெயிட். ஆனா இந்த ஐயா கிட்ட இப்ப சொன்னாங்க ஒரு 8 வாரத்துல இன்னும் மழையும் பழக்கல. அந்த நிதி மாதிரி எனக்கு தெரியலீங்க. அந்த இதுல வந்து பார்க்க அந்த ஐயா வந்து எண்ணெய் போட்டு நீர் விட்டாங்க. பரவாயில்லைங்க, எங்க போல் இருக்கிறவங்க அன்னைக்கு பேருக்கு அவங்க சுத்தப்படுத்துங்க, நல்லா இருக்குங்க. நாங்க வர்றதுங்க, ஆண்டவருக்கு நன்றிங்க. வீட்டுல பண்ணணும். ஆமா சிவாத திருப்பூர் போட்டு அப்படி சிவாதம் போடுங்க. பண்ணணுமா பாத்துக்க. தருக்கலாம்
மாசம் வருஷம்னாலும் வர முடியல. அதுவா போறாங்க. அந்த வழியா இருந்தா ஊசி போடுறது. பயிருக்கு எல்லாத்தையும் ஓட்ட பயிருக்கு மலைபாளையம் கணபதி மகால் கல்யாண மண்டபத்துல கணபதிக்காக திருச்சி. கால் தூ ஃப்ரீயா இருக்கா? கால் தூரி ஃப்ரீயா இருக்கா? உங்க பேர் எங்கிருந்து வரீங்க? ஓகே. எத்தனை வருஷமா அந்த வலி இருக்கு உங்களுக்கு? 2 மாசமா இருக்குங்க. இப்ப பரவாயில்லையா? சரி. ஆன்லைன்ல என்ன வாங்கி போட்டு பார்த்து அதனால கேட்க இத பண்ணுங்க. நீங்க அப்புறம் சொல்லுங்க. இப்பயே சொல்லுவீங்க காலத்தோ கூடாது. நீங்க அந்த அமுதம் உனக்கு இதெல்லாம் நல்லா இல்லைன்னு வரைக்கும் அப்ப நீங்க நல்லா இல்ல நல்லதான் பண்றேன் ஐயா. ஈர பஸ் இல்ல அதுக்கு என்ன பண்றதுங்க? இந்த தர போடலாம். ஈர பசையில துணி கிணி சுத்தி விட்டா எப்படி எப்படி வராது? அப்படியே துணி நாச்சு துணி போயிருமா? இன்னும் என்ன பசங்க போயிருமா? செஞ்சுக்க அப்படி செஞ்சுக்க. உங்க நாட்டு நல்லா இருந்தது என்ன பண்றதுங்க? என்ன பண்றது? என்ன எங்க போவோம்? இதுக்குள்ள இருந்தது அதுதான். அதை ஈர பசை இந்த மேல காலை வச்சா நல்லா வீட்டுக்கு. இந்த மேல காலை வச்சா நல்லா இருக்குங்க. அதை கடைசியை கண்டு பண்ண முடியும். நல்லா இருக்கும் இல்ல? நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீ நல்லா இருக்கணும். இல்ல கூட பூச்சி வந்துக்கலாம். முட்டி வலிக்காம கூட வந்து ஒரே வேலை முடிஞ்சிருக்கீங்க. நான் போக தலைக்கணக்கு போனேன். பண்ணுங்க. முட்டு வலி முதுகு வலி ஏவலி தேடி பிசாசி ஏவல் உணவு திரும்ப அமெரிக்கா 3 நாளைக்கு இருப்பாங்க. 6 மாசம் முழங்கால் கட்டு வலிங்க. 2 மாசம் போய் நீவி கேட்கல. இங்க வந்து நீவி இருக்குதுன்னு ஒரு மாதிரி தெரியுது. நீ பாக்கலாங்க. 2 பார்த்தா அது தெரிஞ்சு. ஓகே. வலி இப்போ அந்த அளவு எப்படி கம்மியா இருக்கு? எவ்வளவு வருஷமா இந்த வழியில அவசரம்? 6 மாசமா. வணக்கம். நான் சென்னையில தான் மக்களுக்கு நான் சேவை கை வலி கால் வலி பண்ணிட்டு இருக்கிறேன். அண்ணன் பசங்க சுப்பராசனும் சிவபெருமாள் இங்கே தான் இருக்காங்க. அண்ணன் பசங்க இருக்காங்க. அவங்க என்னன்னாங்க, எப்பா இங்கேயும் மக்களுக்கு கை வலி கால் வலி சொல்றாங்க, இன்னையும் கொஞ்சம் வந்து பண்ணுப்பான்னாங்க. நான் சொன்னேன், எப்பா அங்கேயே கஷ்டமா இருக்குப்பா எனக்கு பார்க்கறதுக்கு, அங்கேருந்து இங்கே வந்துட்டு போறது உடம்பு டயர்டாக்குன்னு. இல்லைப்பா இங்கே நிறைய பேர் கை வலி கால் வலி சொல்றாங்க, இங்கேயும் கொஞ்சம் மக்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாப்புல. சரிப்பா நான் ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேரம் வந்தேன் இங்கே. அப்போதான் கவண்டராமா வீட்டில் வந்து உட்காந்தேன். அங்கே தான் வைத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஒரு 3-4 நாளாக பண்ணிட்டேன். போன மாதம் பண்ணிட்டு அப்புறம் இந்த எம்ஆர் ஆள் ஓனர் அந்த அம்மாவும் அவர் வந்து நான் பண்ணுற வைத்தியத்தை பார்த்தாங்க. உட்காந்து காலையில் வந்து அவங்க ஒரு 3 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு என்னமோ மனசு திருப்தியாச்சு வருது. அவங்க இன்னொரு பார்த்துட்டு இப்போ வந்தீங்கன்னா என்னுடைய கல்யாண மண்டபத்தில் எம்ஆர் ஆளில் வந்து உட்காந்து நீ மக்களுக்கு சேவை பண்ணுப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி எம்ஆர் ஆளில் வந்து நான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ 4 நாளாக பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்களும் இங்கேயே வைத்தியம் பண்ணு, நீ எப்போ வந்தாலும் இங்கே வந்து வைத்தியம் பண்ணு, மக்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி போங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவங்களும் எனக்கு கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தாங்க. இப்போ 4 நாளாக வந்து எம்ஆர் ஆளில் தான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறேன், வேற எங்கேயும் கிடையாது. அவங்க மக்களுக்கு புண்ணியம் ஒன்று இடம் கொடுத்து மக்களுக்கு சேவை செய்ய கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு புண்ணிய நன்றி தான். அதே மாதிரி இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும்
இங்க வாங்க, இங்கேயே அவங்களுக்கு குறைஞ்சது கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணி தருவாங்க. நம்பர் வந்து அவர் நம்பர் வந்து 98 65 88 80 00 இந்த நம்பருக்கு போன போனா அவருடைய ஆள் தான், MR ஆள் அப்படின்னு போட்டுக்காரு. அவர் எனக்கு கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கல்யாண மண்டபத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு தான் எனக்கு தெரியுது. நல்ல மனுஷன் தான் அவரு. அதே மாதிரி நீங்களும் புக் பண்ணிக்கங்க. நான் மீண்டும் வரும்போது நோட்டீஸை காட்டிக்கிறேன். சென்னை அட்ரஸ் எல்லா மக்களுக்கும் திருப்பூர்ல பூரா சென்னை அட்ரஸ் தான் கொடுத்துருது. இதனால மக்கள் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா என்னைக்கு வருவேன் என்னன்றதை நான் சொல்லுவேன். ரெண்டாவது என் பையன் நம்பரை கொடுத்துக்கிறேன். சிவா, திருப்பூர்ல சிவா 880 91 68 94 66 போன் பண்ணா அந்த பையனு சொல்லுவான், அண்ணன் பையன் இங்கே இருக்கிறான், திருப்பூர்ல இருக்கிறான். எந்த இடம்னா வரதாஜி பாளையம், மலையம்பாக்கம், கணபதிபுரம், திருப்பூர் அப்படி போட்டிருக்கான் பையன் நம்பர் அட்ரஸ். 184 வரதாஸ் தோட்டம், மலையம்பாளையம், கணபதி நகர், திருப்பூர், MR ஆள். இந்த கல்யாண மண்டபத்தில் தான் நான் இருக்கிறேன். இதை வந்து நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா நான் அடுத்த முறை எந்த டேட்ல வருவேன் என்னன்றதோ உங்களுக்கு போன் பண்ணினா போன்ல தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பர் 3 நம்பர் இருக்குது, இந்த 3 நம்பர்ல தொடர்பு பண்ணீங்கன்னா இந்த 3 நம்பர்ல உங்களே நான் வந்து கூப்பிட்டு எத்தனாம் தேதி வர்றேன் என்னன்றதை நாங்கள் சொல்றோம். ஐயா உண்டு, வணக்கம்.